வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சேதுராமன். வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள் பகிரலாம். வணக்கம். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அடுக்கம்பாறையில் உள்ள அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் 350 பேர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புறநோயாளிகள் பிரிவு செயல்படாததால் தற்காலிக மையம் அமைத்து சிகிச்சை பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 1500 முதல் 2000 புறநோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுகின்றது. இன்று வியாழக்கிழமை நரம்பு சம்பந்தமான துறை மருத்துவர்கள் பார்ப்பதால் அது சார்ந்த நோயாளிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். மிக முக்கிய அறுவை சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் பணியில் உள்ளனர். துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் உட்பட 350 பேர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவமனையில் இரட்டை பாதுகாப்பு, சிசிடிவி பொருத்த வேண்டும், மத்திய மருத்துவ பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும், தமிழகத்தில் புதிய பணியிடங்கள் எல்லா அளவிலும் உருவாக்க வேண்டப்பட வேண்டும், 2500 காலி பணியிடங்களையும் நிரப்பப்பட வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மருத்துவர்கள் சங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.